ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? கவலைகள், வேலை பளு, குடும்ப பாரம், இல்ல வாழ்க்கையில விழுந்த காயங்களால மனசு உடங்கி போயிருக்கீங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும்னு நினைச்சுதான். இன்னைக்கு ஞாயிறு நற்செய்தியில பைபிள்ல இருக்கிற ரொம்ப ஆறுதலான ஒரு ப்ராமிஸை இயேசு நமக்கு கொடுக்கிறாரு. சுமை சுமந்து களைத்திருப்போரே, பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் கிறிஸ்து கிட்ட இளைப்பாறுதல் கண்டுபிடிக்கிறதுனா நிஜமாலும்னே அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு நுகத்தை, அதாவது பாரத்தை நம்ம மேல வச்சுக்கிட்டே அது நம்மளை சுதந்திரமாக்குன்னு இயேசு ஏன் சொல்றாரு? பொது காலத்தினுடைய 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையில இன்னைக்கு நம்ம வழக்கமான கற்பனை பண்ணி வச்சிருக்கிற கடவுளை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கடவுளை பார்க்க போகின்றோம். தன் அதிகாரத்தால நம்மளை நசுக்கிற கடவுள் இல்ல அவரு. அளவற்ற மென்மையோடு நம்ம கிட்ட நெருங்கி வந்து நம்ம பாரத்தை அவரோட சுமந்து நமக்கு நிம்மதியான வாழ்க்கைய சொல்லித்தர ஒரு அன்பு தந்தை. இந்த வீடியோட கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கடவுள் பேச போற வார்த்தை நீங்க உங்க சோர்வையும் கஷ்டங்களையும் அன்றாட சோதனைகளையும் எதிர்கொள்ளுகிற முறையையே மொத்தமா மாத்திடலாம். மனசை திறந்து ஆண்டவருடைய கடவுளுக்கு செவி சாய்ப்போம். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழுற இந்த உலகம் எப்பொழுதுமே பவருக்கு பின்னாடி தான் அலையுது. பணபலம், ஆள்பலம், மனபலம்னு பலத்தை பத்தியே பேசுது. பலவீனமா இருக்கிறவங்கள இந்த உலகம் தூக்கி போட்டுருது. சரியா உழைக்காதவங்கள ஓரம் கட்டுது. ஆனா இன்னைக்கு வழிபாட்டுல இருக்கிற 3 வாசகங்களுமே கடவுள் வேணுமென்றே மென்மையான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறத பத்தி சொல்லுகிறாரு. அவர் தன்னை எளிய மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஒரு நுகத்தை, ஒரு பலுவை தன்மையில ஏத்துக்கிறாரு. ஆனா ரொம்ப மென்மையான நுகம், அது ஒன்றும் பலவீனம் கிடையாது. இந்த உலகத்துல புரிஞ்சிக்க முடியாத ஒரு அதிசயமான பலம். கழுதை மேல் வரும் ராஜா கடவுளின் ஸ்டைல்ல மென்மையாதான். இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஜக்கரியா தீர்க்கதரிசி யாரும் எதிர்பார்க்காத ஒரு ராஜாவோட சித்திரத்தை வரைஞ்சு காட்டுறாரு. மகள் சீயோனே பேரக்களிப்பு அடைவாயாக, மகள் ஜெருசலேமே ஆர்ப்பரிப்பாயாக, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல், ஆம் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். போருக்கு பாய்ந்து வர குதிரைகள் அல்ல, ஒரு சாதாரண கழுதை குட்டி. ஆயுதங்கள் அல்ல, அமைதி மட்டும்தான். அவர் பிற வினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். குருத்தோலை ஞாயிறன்று இயேசு ஜெருசலேமுக்குள்ள நுழைஞ்சப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. ஆனா இன்னைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது. நாம நம்புற கடவுள் வரலாற்றுக்குள்ள ஏதோ அதிகாரத்தோடவோ மிரட்டலோடவோ வரல, ஒரு ஊழியக்காரனுக்குடைய அசாத்தியமான மென்மையோடு தான் வராரு. புனித அசிசி பிரான்சிசியார் இந்த உண்மையை மற்ற எல்லோருடையும் விட சூப்பரா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாரு. அவர் வறுமையையும் எளிமையையும் ஏதோ அவமானமாக கருதல, கிறிஸ்துவை மாதிரியே வாழணுன்றதுக்காக ஆசையா தேர்ந்தெடுத்தாரு. அவர் அடிக்கடி சொல்வாராம், ஒரு உண்மையான துறவி மற்றவங்க தன்னை கேவலமாக நினைக்கும் பொழுது சந்தோஷப்படணும். ஏன்னா அப்பதான் கழுதை மேலே ஏறி வந்த தன் ஆண்டவரை போல அவனால் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. நமக்குள்ள வாழும் தூயாவி அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்.
புனித பவுல் இந்த சிந்தனையை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. இது சும்மா ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலை காப்பி பண்றது மட்டும் இல்லை. ஞானஸ்தானத்துல நம்ம யாரா மாறி இருக்கோங்கிற அடையாளத்தை புரிஞ்சுக்கிறது. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடியிருந்தால் நீங்கள் ஊனியல்புக்கு உட்பட்டவர்களாக இருக்க முடியாது, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அதுக்கப்புறம் ஒரு செம்மையான தைரியமான ப்ராமிஸ தராரு. இந்த இயேசு, இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்து இயேசுவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடியிருக்கும் தம் ஆவியாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். மரணத்தையே ஜெயிச்ச அதே ஆவியானவர் நமக்குள்ள வாழ்றாரு. ஏதோ வந்துட்டு போற கெஸ்ட் மாதிரி இல்லை, நம்மள நிரந்தரமா உருமாத்திர ஒரு பேராயுதமான நமக்குள்ளாக இருக்கிறாரு. என்னிடம் வாருங்கள், விடுதலை தரும் நுகம். நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதின நூலிலேயே இருக்கிற ரொம்ப அழகான ஆழமான ஒரு பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. இயேசு எடுத்த உடனே ஒரு ஆச்சரியமான முரண்பாட்டுக்காக தந்தைக்கு நன்றி சொல்றாரு. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் அறிவுடையோருக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். மத்தேயு 11:25. கடவுளோட ஞானம்ங்கிறது ஏதோ பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு கிடைக்கிற மெடல் கிடையாது. அது தங்களையே தாழ்த்திக்கிற எளிமையான ஏழை எளிய உள்ளம் கொண்டவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசா எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு குழந்தையா நிக்கிறவங்க கிட்டதான் கடவுளுடைய குடை வந்து சேரும். அதுக்கப்புறம் இயேசு கூப்பிடுற அந்த அழகான அழைப்பு, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடம் வாருங்கள், பாரம் சுமப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் மென்மையானது, என் சுமை இலகுவானது. இயேசு உங்ககிட்ட பாரத்தையே சுமக்காதீங்க அப்படின்னு சொல்லல. உங்க பாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் நுகத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. அன்பு இல்லாத சட்ட திட்டங்கள், நான் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற வீண் பிடிவாதம், பயம், இதெல்லாம் நான் சுமக்கிற உலகத்து பாரம். ஆனா இயேசு தர நுகம் அன்பு, கனிவு, அவரோடு சேர்ந்து நடக்கிற ஒரு அழகான விசுவாச பயணம். இறுதியாக இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கழுதை மேலே வருகிற ஒரு ராஜா நமக்குள்ள வாழுற தூய ஆவியானவர், சோர்ந்து போனவங்களுக்கு கிடைக்கிற மென்மையான நுகம். இன்னைக்கு திருச்சபை காட்டுகிற கடவுள் தன் பிரமாண்டத்தால நம்மளை மிரட்டுகிறவர் அல்ல, நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மளை அணைச்சிக்கிற ஒரு எளிய கடவுள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள். நான் எப்போ எந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்? நான் இப்ப எந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்? கடவுளே இல்லாம நான் தனியா படுற அவஸ்தையா, இல்ல கிறிஸ்துவோடு சேர்ந்து நடக்கிறதால இருக்கிற இலகுவான சுமையா? இன்னைக்கும் இயேசுவோட அழைப்பு ஓயல. என்னிடம் வாருங்கள், உங்கள் பாரம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு காலமா சோர்ந்து போயிருந்தாலும் சரி, அவரோட கனிவான இதயம் உங்களுக்காக எப்பொழுதுமே திறந்திருக்குது. இந்த சிந்தனை உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதியை தந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எழுதுங்க. இயேசுவே என் பாரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன், இயேசுவே என் பாரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இது உங்களோட விசுவாச அறிக்கையாகவும் நம்ம நம்பிக்கை சுடர் குடும்பத்தோட இணைஞ்சி செய்கிற ஒரு கூட்டு ஜெபமாகவும் இருக்கும். இப்பொழுது அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? கனிவும் தாழ்மையும் உடைய இயேசுவே, உம்மிலிருந்து வராத தேவையற்ற
அத்தனை உலக பாரங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். எளியோரின் ஞானத்தையும் எங்களது பாதையை இலகுவாக்கும் தூய ஆவியின் பலத்தையும் எங்களுக்கு தாரும். சோர்ந்து போய் உம்மிடம் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையான அமைதியையும் இளைப்பாறுதலையும் தாரும். ஆமேன். இந்த இறை வார்த்தையை எங்களோடு சேர்ந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ கஷ்டத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வார வாரம் நற்செய்தி விளக்கங்கள் மற்றும் கத்தோலிக்க விசுவாச கருத்துக்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மனத்தாழ்மையும் கனிவும் உடைய இயேசு உங்களுக்கு அவரோட அமைதியை தந்து உங்க பாரங்களை லேசாக்கி உங்களோடு கூடவே நடப்பாராக. ஆமென்.